ஹலோ விவஸ், ரீசெண்டாக எனக்கு ஒரு பிரைடல் மேக்கப் புக்காக இருந்தது. ஸோ அந்த பிரைடு வந்து அவங்களோட சாரீ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக எனக்கு இந்த ஃப்ளார் வேணி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் அந்த சாரியோட கலர் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கலரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வேணி ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணேன்றதை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அவங்களோட சாரீக்கு மேட்சிங் கலரில் ஃபோம் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிட்டேன். கோல்டன் கலரில் போலன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ரீன் டேப்பு, ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு கம்பி, அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர். இப்போ இந்த கம்பி எடுத்துக்கிட்டு அதை வந்து பாதியாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சென்டரில் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு வேணிக்கு. அதையும் இப்போ பாதியாக மடிச்சுக்கிறேன். மடித்த அப்புறம் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா ஒரு லூப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த லூப்பில் வந்து நம்ம ஹேர்பின்ஸோ இல்லை கயிறோ போட்டு நம்ம தலையில் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு ஹோல்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4.5 இன்ச்சுக்கு நான் அந்த கம்பியை மடக்கிட்டு அங்கே இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடில் ஒரு லூப் மாதிரி இந்த சைடும் ஒரு லூப் க்ரியேட் பண்ணிட்டோன்னா 2 சைடும் நம்ம ஹேர்பின் போட்டு ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரோப் ஏதாவது பிளாக் ரோப் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் டேப் எடுத்துக்கிறேன். அதில் அந்த கார்னரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லூப்புக்கு பக்கத்தில் நான் அதை ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒட்டிட்டு இந்த மாதிரி அந்த கம்பியை சுற்றி இந்த டேப்பை சுற்றணும். ஆக்சுவலி இந்த டேப் வந்து ஒரு க்ளூ டேப்பு. ஸோ அதிலே வந்து நம்மளுக்கு அந்த கம் இருக்கும். அதனால் வந்து நிறைய நம்ம அந்த த்ரோட் ஃபெவிகால் அப்ளை பண்ணோன்ட்டு இல்லை, அந்த ஸ்டார்டிங்லேயும் திரும்பவும் இந்த கடைசியில் முடிக்கும்போது கொஞ்சம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதை ஒட்டிக்கலாம். இங்கே ஃபேப்ரிக் க்ளூக்கு பதில் உங்களுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபோம் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு செட்டில் 12 ஃப்ளார்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் இப்போ வந்து இந்த 2 பஞ்ச் மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பஞ்ச்லேயும் 12 ஃப்ளார்ஸ் இருக்கும். இப்போ அதை ஒன்றையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கோல்டன் போலன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் இருக்குது. இந்த ஒரு பஞ்சில் 12 சின்ன சின்ன பஞ்சஸாக நம்மளுக்கு போலன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கம்பியில் இப்போ முதல்ல வந்து நான் இந்த கோல்டன் கலர் போலன்ஸை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஸோ ஒரு போலன் இந்த மாதிரி சுற்றிட்டு ஆப்போசிட் சைடில் இன்னொரு செட் ஆஃப் போலனை வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ளாரை இதோட லெவலுக்கு ஈக்குவலாக பண்ணி ஸோ ரெண்டும் சேம் லெவலில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஸோ எதிர் பக்கத்தில் ஒரு ஃப்ளார் வச்சுட்டு நான் இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இப்போ அகெயின் அந்த கோல்டன் போலன் ஒரு பஞ்சும் இந்த சைடு ஒரு கோல்டன் போலன் ஒரு பஞ்சும் வச்சு சுற்றிக்கிறேன். இப்போது இதே மாதிரி ஃபுல்லுமே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த எண்டு வரைக்கும் அந்த கம்பியோட எண்டு இருக்கு இல்லையா, நம்ம 4.5 இன்ச்சுக்கு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த கம்பி ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டு ஃபோம் ஃப்ளார்ஸு இன்னொரு செட்டு போலன்ஸுன்ற மாதிரி நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வேணி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இது வந்து 3rd வீடியோ. ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கவுண்ட் போலன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வேணியோட மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 2 மாடலும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கணுன்னா நான் அந்த 2 வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபோம் ஃப்ளார்ஸில் தான் பண்ணணுன்னுட்டு இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளார்ஸ் கிடைச்சாலும் சரி அதை வந்து நீங்கள் இதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் போலன்ஸை கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணிக்கலாம்.
ஃப்ளாஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்லி போலன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியும் சில வேணி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கும். இந்த ஃபோம் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா பிரைடெல்லாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து வெயிட்டு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அவங்க ரொம்ப நேரம் அந்த ஹெவி வெயிட்டை வந்து தலையில் வச்சிட்ருக்கணுன்றது இல்லை. அதனால் இப்போ வந்து பிரைட்ஸ் சாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் ஃப்ளாஸ் வேணி தான். ஸோ இது ஃபோம் ஃப்ளாஸில் மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த சோலார் வுட் ஃப்ளாஸ் கிடைக்கிது. ஸோ அதை வச்சுமே இந்த மாதிரி வேணி பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வேணியெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்றதை வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் ஒரு மாடலாக பண்ணுவேன். அதை பண்ணும்போது நான் அதை வந்து வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வேணியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் கடைசியாக அந்த போலன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போலன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் முடிக்கும் போதும் போலன்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃப்ளாஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா முடிக்கும் போதும் ஃப்ளாஸ் வச்சு முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஈவன் லுக் இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதை பேக் சைடு திருப்பி அந்த க்ளூவை வந்து நான் நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு பண்ணணும்னா நம்ம வந்து எல்லாமே அந்த கம்பி தான். அந்த கம்பியை வந்து நம்ம இன்னொரு கம்பி மேலே முறுக்கி விட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனி டைம் நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ளாஸோட பொசிஷன் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து சின்ன பஞ்சஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த மெஸ்ஸி பிரைடெல்லாம் பண்ணும்போது அந்த பின்னலில் வந்து இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 போலன்ஸ் வச்சுட்டு ஒரு ஃப்ளாரை அதுக்கு மேலே வச்சுட்டு அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து முறுக்கி விட்டுட்டு இப்போ மேலே வந்து அந்த டேப்பில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த லென்த் ஃபுல்லாக அப்படியே அந்த கம்பி ஃபுல்லுமே இந்த மாதிரி அந்த டேப்பை ரேப் பண்ணிவிட்டு கடைசியாக இப்படி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த டேப் ஒட்டினதுக்கு மேலேயும் நம்ம இன்னொரு தடவை கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சிட்டோன்னா அந்த டேப் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து 5 சின்ன பஞ்சஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு செட்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேணியும் அதோட கூட இந்த மாதிரி 5 பீசஸ் வந்து சின்ன பஞ்சஸும் இருக்கும். ஸோ இது பிரைடோட ஹேரில் இந்த ஃப்ளாஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேணி மேக்கிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.